இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? டெல்லி தான். டெல்லியா? டெல்லி ஏன் டெல்லி நினைக்கிறீங்க? டெல்லி டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ ஓகே. அது இல்லாமல் புது பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கான பிளேயராக இருக்காங்க. ஸோ அந்த டைம் வாய்ப்பு இருக்கு. சென்னை இப்போ வந்து சென்னை டீம் வந்து ரொம்ப 3 மேட்ச் வந்து தோத்துட்டே இருக்காங்க. அவங்க அடுத்து பிளே ஆஃப் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ எப்படி பிளே ஆஃப் போவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? பிளேயர்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஓப்பனிங்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ல வரவங்க வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நின்று ஆடினாங்களாம். வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்டென்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஃபயர் பவர் பேட்டிங்ல இல்ல. சிவம் தூபே தவிர அடிச்சார பிளேயர்ஸ் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. யங்ஸ்டர்ஸ் யாராவது வாய்ப்பு தரணுமா? யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்க நல்லா ஆனாலே போதும். அது இருக்கு. சிவம் தூபே மட்டும் நம்பி டீம் இல்ல, எல்லாருமே ஆடணும்ல. சிவம் தூபே, ருத்ராஜ் கைட்வாட் மட்டும் தான் பேட்டிங்ல நம்பி தராங்க. மித்தபடி யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. தோனியாலே அடிக்க முடியல. தோனி அடிப்பாரா வர மேட்சஸ்ல? இதுக்கப்புறம் அடிச்சா என்ன அடிக்கலாம். அவரு மத்தவங்க அடிக்கணும். யாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருப்பா இந்த வருஷம்? இந்த வருஷம் ருத்ராஜ் தான். ஓகே ப்ரோ, நீங்க எந்த டீம் ஐபிஎல் பிடிக்கும்? எனக்கு இப்ப ரீசெண்டா டிசி. யார் இந்த வருஷம் ஐபிஎல்ல கப் அடிப்பா? எனக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபி, அப்படி இல்லைன்னா டிசி. ஆர்சிபியா? ஆர்சிபி வந்து இப்போ சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு ஃபேன்ஸும் சரி பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேட்ச் ஜெயிச்சது கப் அடிச்ச மாதிரி என்னமோ செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா சென்னை தான் வின் பண்ணிருக்கு. 2008க்கு அப்புறம் இப்பதான் ஜெயிக்கிறாங்க. ஆனா சேப்பாக் கிரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஃபுல் கிரௌடு வந்து ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அந்த சப்போர்ட்னா அவங்க டீமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா விராட் கோலிக்காக இப்ப எப்படி டோனிக்கு எவ்வளவு ஈக்குவலா பாக்குறாங்களோ ஸோ விராட் கோலிக்கு அவ்வளவு ஈக்குவல் ஃபேன்ஸ் இருக்கு. ஃபேன் பேஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க டீமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. சென்னை ஸ்ட்ராங் தான், நான் அதுல எதுவும் குறை சொல்ல. பட் ஆனா எந்த இடத்துல அவங்க வீக்கா இருக்காங்கன்னா பேட்டிங்ல வந்து நான் சொல்லுவேன். பேட்டிங் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் டீம் தான். பட் எனக்கு சப்போர்ட் என்னன்னா அப்படின்னா ஆர்சிபி. ஃபைனல் யார் வருவாங்க ப்ரோ இந்த வருஷம் ஃபைனல்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2 டீம் டிசி ஆர்சிபி ரெண்டுல யாருக்கு பிரச்சனை. ஓகே ஆர்சிபி வந்து இந்த வருஷம் ஆர்சிபில நிறைய ரன் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபிங்களா? எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான். விராட் கோலி அடிச்சே அவனுங்கிறீங்களா? இல்ல, அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாரு. முக்கியமான மேட்ச்ல ஆடிடுவாரு. ஒரு டீம் வந்து ஒரு பேக் போன். அவரு எப்பவுமே சரிங்களா, ரீசன்ட் மேட்ச்லயும் சரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அந்த ஃபார்ம்லயே கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அதனால அவர் அடிப்பாரு. ஓகே, இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே வச்சு ரொம்ப ட்ரோல் பண்றாங்க. இப்போ தோனி நேத்து மேட்ச் எல்லாம் பாருங்க, பாலுக்கு பால் ரன் அடிச்சாரு. இந்த மாதிரி சிஎஸ்கே தோத்துட்டே இருக்காங்க. அது ட்ரோல் பண்றது தப்பே இல்ல, பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபி வச்சு நல்லா செஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க என்னன்னு தெரியல. பட் ஆனா அவங்க உண்மையை தான் பேசுறாங்க. ஆனா உண்மையே பேசுறது ஓகே ப்ரோ. இப்ப சிஎஸ்கே தோத்துட்டாங்க, அதை பத்தி பேசலாம். ஆனா இந்த மாதிரி வயசானவங்களே வச்சு ஆடுறாங்க, கெல்ட்டு பசங்களா இருக்காங்க. தோனிக்கு பொம்பளை வேஷம் போட்டுவிட்டு தோனி வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கேப்டன். அவர் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. டோனி தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா டோனி கேப்டன்சின்னு பார்த்து எடுக்கும்போது அவர் நமக்காக நிறைய விளையாட்டு நிறைய கத்து கொடுத்துருக்காரு. இப்போ டீமுக்கு நிறைய சொல்லி தராரு. பஸ் அவங்க தோத்தாலுமே டோனிக்கான மாதிரி வந்து பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க. பட் வெளியே அப்படி தரதில்லை இப்போ ரீசெண்டா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டோனி அவருடைய கேப்டன்சி பார்த்தா ஓகே தான். என்னன்னா ஒரு டீமா ஒர்க் பண்ணா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். பேட்டிங் மட்டும்தான். மற்றபடி சிஎஸ்கேல மைனஸே என்னன்னா பேட்டிங் தான். இப்போ ஆர்சிபி வந்து ப்ரோ ஃபைனல் வருவான்னு சொல்லிருக்கீங்க. ஆர்சிபி கேப்டன் வந்து பட்டிதார் வந்து எப்படி பண்றாரு? கேப்டன்சி நல்லா பண்றாரா? ஆர்சிபிங்களா? பட்டிதார் நல்லாவே பண்றாரு. அவர் என்னன்னா இப்போ ரீசெண்டா என்ன சொன்னா டோனிக்கு கூல் கேப்டன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்சிபில வந்து எல்லா பிளேயரும் தட்டி கொடுக்குறாரு. ரன்ஸ் போனாலும் ஓகே, அவுட் ஆயிட்டா ஓகே, கொஞ்சம் தோல் தட்டி கொடுக்குறாரு. அவரும் டீம் நிறைய சப்போர்ட் பண்றாரு. டீம் மேனேஜ் பண்றாரு. எல்லாத்தையும் கரெக்டா ஒருங்கிணைச்சு கரெக்டா ஆர்கனைஸ் பண்றாரு. ஆமா. அதே மாதிரி டிசியும் பாத்தீங்கன்னா டீமா ப்ளே பண்றாங்க. பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி. ஓகே
பவுலிங்லேயும் சரி ஒரு டீமாக மேனேஜ்மெண்ட் பண்ணி, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா டிசி சென்னை கூட விளையாடும் போது இவர் பவுலிங்கே போடல, அக்ஷர் பட்டேல். 18வது அவ்வளோ ஒரு முக்கியமான பிளேயரு, முக்கியமான பவுலரு. ஏன்னா யங்ஸ்டருக்கு அவர் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, டீமாக விளையாடுறாங்க. சொல்லுங்க. அது பார்க்கறதே எனக்கு ஓகே. ஓகே, இப்போ அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? எனக்கு உண்மையிலுமே பெட்ரு. ஓகே. இப்போ ராகுலோட பேட்டிங் நேற்று நல்லா இருந்துச்சு. ராகுல் இந்த வருஷம் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருப்பாரா டிசிக்கு? எனக்கு நான் டிசி ஜெயிக்கணும் ரீசன் சொன்னது ராகுலுக்காக தான். ராகுல் தான். ஏன்னா இப்போ 2020 மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல செகண்ட்ல போட்டாங்க, 5th வரையும் போட்டாங்க, 6th பேட்ஸ்மேனா போட்டாங்க. அப்படி எப்படி போட்டாலுமே அவருடைய பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு. எங்க ஆட வச்சாலும் ரன் அடிக்கிறாரு. ஒன் ஓப்பனிங் 5th டவுன் எங்க இருந்தாலும் ஆடுறாரு. இப்போ இன்னொரு அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கேப்டன்சி இல்லாம ஃப்ரீ மைண்டோட விளையாடுறாரு. அதனால எனக்கு ஓகே. ஓகே, கேஎல் ராகுல் நல்லா ஆடுவார் இந்த வருஷம். கண்டிப்பா. டிசி தான் வின் பண்ணும். சரி ப்ரோ, இந்த வருஷம் யார் கப் அடிப்பாங்க ப்ரோ? ஆர்சிபி தான். நீங்க யார் ஃபேன் ப்ரோ? மும்பையா? நான் ஆர்சிபி கப் அடிப்பேன், மும்பை சொல்றீங்க, என்னது? கப் அடிக்கலையே. கப் அடிக்கலன்னு சொல்றீங்களா? இப்போ மும்பை வந்து இப்போ 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க. எப்படி கப் அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்களா மும்பை? அவங்க நினைச்சா அடிச்சிருவாங்க. ஓகே, நினைச்சா அடிச்சாங்களா? கம்பேர் விலைக்கு வாங்கி அடிப்பாங்களா? எங்கன்னா நீங்க வேற அதெல்லாம் அப்பெல்லாம் இல்ல. மும்பை யார் ரொம்ப பிடிக்கும்? ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா போன மேட்ச் ஆடல, என்ன காரணம் தெரியுமா? அது அவரு என்ன பிரச்சனை தெரியல. நாங்க பார்க்க தான் முடியும், அங்க போய் கேட்க முடியாது. சரி, ஓகே. இந்த வருஷம் வந்து மும்பைல வந்து யார் ரொம்ப அதிக ரன் அடிச்சு யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி இந்த வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? பரவாயில்ல, சொல்லிக்க மாதிரி எதுவும் இல்ல. ஆனா இப்ப சென்னை ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்களா? பார்க்கல. ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஜெயிச்சுட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸையும் சரி சிஎஸ்கே பிளேயர்ஸையும் ரொம்ப ட்ரோல் பண்ணி தோனிலாம் ரொம்ப கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க இத்தனை வருஷம் அடிக்கல, அவங்க ஏதோ ட்ரோல் பண்ணிருப்பாங்க திருப்பி. இவங்கள சின்ன பசங்க பேசிட்டு போட்டுங்களா? அதனால விட்டாங்க. சரி, நீங்க ஆர்சிபிக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? ஆர்சிபி கப் அடிப்பாங்கன்னு நம்புறேன். கப் அடிப்பாங்க. இந்த வருஷம் அடிக்கலாம் குருசாமி 18 வருஷமா அடிக்கல. இந்த வருஷமும் அடிக்கலன்னா அடிச்சிருவாங்க. அடிக்காம இருக்க அடிச்சிருவாங்க. இந்த வருஷம் டீம் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி முன்னெல்லாம் கோலி நம்பி தான் இருந்துச்சு டீம். இப்ப எல்லாரும் கோலி அடிக்கலனாலும் இப்ப மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இந்த வருஷம் எப்படி வாய்ப்பு இருக்குதா? ஃபைனல் வருவாங்களா? வந்துருவாங்க. லேடிஸ் கூட அடிச்சிட்டாங்க. அதான் பொம்பளை கப்னு பேர் வச்சிருக்காங்க. லேடிஸ் வந்துட்டாங்க. லேடிஸ் அடிச்சிட்டாங்க. மென்ஸே படிப்பாங்கன்னு சொல்றீங்களா? அடிச்சிருவாங்க கண்டிப்பா. புதுசா ட்ரோல் மும்பை ஆர்சிபி ஃபைனல் வருவாங்க. ஓகே. விசாலா கப் நம்தேவா? விசாலா கப் இல்லைன்னா மும்பை கப் அடிக்கும். மும்பை